சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள டிபி சத்திரம் பகுதியின் 5வது தெருவில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் தரைத்தளத்தில் வசித்து வந்த குடும்பத்தினரின் மீது மேற்கூரை இடிந்து விழுந்து தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்புகளில் நிகழக்கூடிய விபத்து என்பது அதிக அளவில் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் பட்டினம்பாக்கத்தில் இந்த குடியிருப்புகளில் ஏற்பட்ட விபத்தின் மூலமாக ஒருவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பாக்கம் டிபி சத்திரம் 5வது தெருவில் 75 குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியத்தால் இருக்கின்றது. இந்த பகுதியில் தரைத்தளத்தில் வசித்து வரக்கூடிய நபரினுடைய வீட்டில்தான் நேற்றைய தினம் சுவர் இடிந்து விழுந்து இந்த விபத்து என்பதும் நிகழ்ந்திருக்கிறது. நேற்றைய தினமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் அவருடைய அந்த சிகிச்சை என்பது பலனளிக்காததால் அவர்களுக்கு திருப்தியாக இல்லை என்றும் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம், எத்தனை வருஷமா நீங்க இந்த குடியிருப்புல இருக்கீங்க? எந்த நிலைமையில இருக்கு? நாங்க 32 வருஷமா இருக்கிறோம் அந்த ஏரியாவில். எங்கள் மாமியார் அதுக்கு மில்லேருந்து இருக்கிறாங்க. தெரியலே தான் நாங்கள் இருக்கிறோம், வேறு எங்கேயுமே போகல. ஆனால் வீடு பாலமாக வெடிச்சிருக்குது. எந்த நேரம் எப்படி விழுனே தெரியாது. நாங்கள் 5வது குறுக்கு தெரியல 39 வீட்டு நம்பர் தான் எங்களுக்கு. நாங்கள் இருக்கிறோம் என்றைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் வீடும் அப்படி தான் இருக்குது. இது நைட்டு ஒரு 9:45 இடிஞ்சு ஊந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு எப்படின்னு தெரில. நாங்கள் ஒன்றும் போய் பார்க்கலண்ணா. ரெடி பண்ணி கொடுத்தா எங்கெல்லாம் நல்லது தான். குழந்தை குட்டிலாம் வச்சுருக்குறோம். 60-80 வருஷமாக அந்த தெருவில் தான் இருக்கிறோம். வேறு எங்கேயுமே நாங்கள் போகல. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் தான் பார்த்து எதுனா நடவடிக்கை எடுக்கணும், வேறு எதுவும். இது குறித்து நீங்கள் அரசிடம் ஏதாவது தகவல் தெரிவித்திருந்தீங்களா? ஏன்னா இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுடைய விபத்துகள் என்பது அதிக அளவு போகிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. எதுவும் நடவடிக்கை எடுக்கலையே. எந்த கட்சிக்காரி எப்படின்னு நம்ம சொல்ல முடியலையே. யார் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருக்கு என்ன தெரியுது? ஓட்டு கேட்க மாட்டோம். ஊடு ஏறி வந்து ஐயா அம்மான்னு கேட்குறாங்க. ஓட்டு முடிஞ்சுதான் அவங்கவுங்க வேலையை தானே அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஏழை பணக்காரனை பார்க்குறாங்க. எல்லாம் சமாதானமாக பார்க்கணும். அவங்க அது எதுமாரி பார்க்குறதில்ல. ஓட்டுக்கு மட்டும் தான் வராங்க. மீதி எதுக்கும் வந்து எங்களை பார்க்குறதில்ல. இதோ இடிஞ்சு போய் கிடது. மழையில் எப்படிலாம் கஷ்டப்படும். தண்ணி தும்பிட்டு தண்ணியில் கந்தது. இந்த மழைக்கு யார் வந்து என்ன கொடுத்தாங்க? ஆளை பார்த்து பார்த்தா கொடுக்குறாங்க. எந்த கட்சிக்காரன் எப்படி கொடுக்குறான்னு யாருக்கு நான் தெரியுது? எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அவ்வளோதான். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியிருந்த 2 நபர்களும் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பாளர்களினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் எங்களது குடியிருப்புகளை மாற்றித்தர வேண்டும், அரசு முன்னெடுத்து வர வேண்டும் என்பதே இவர்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.